Hi my dear little doctors. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஃபைனல் மினிட்ல நம்ம நீட் எக்ஸாம் எழுத போற ஃபைனல் மினிட்ல இருக்கிறோம். ஸோ இந்த டைம்ல நம்மளுக்கு தேவையான ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக்கை பத்தி தான் பார்க்க போறோம். அது வேற யாரும் இல்லை, என்னன்னா ஹவு டு ஃபேஸ் அவர் நீட் கொஸ்டின்ஸ். ஓகேயா, இப்போ நம்ம எக்ஸாம் ஹால்ல போய் இருக்கிறோம். சிலவங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸை பார்த்த உடனே என்னது நல்லா ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிடுவாங்க. சரியா, ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், எப்படி நம்ம மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணலாம், ஸ்கோர் பண்ணலாம், அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, நீங்க என்னைக்காவது திங்க் பண்ணிருக்கீங்களா, நீங்க நீட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்னைக்குமே நீங்க படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க, நிறைய நேரம் படிக்கிறீங்க, நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்றீங்க, பட் ஏன் நம்மளுக்கு 400 மேலேயோ 500 மேல ரீச் ஆகுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம்? என்னைக்காவது நீங்க திங்க் பண்ணிருக்கீங்களா? ஸோ கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. ஏன் அதுல நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் தான் நம்மளுக்கு வரும். அது வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு கான்செப்டை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நீட்ல 100% பயாலஜி எடுத்துக்கிட்டீங்கன்னா 99% கொஸ்டின்ஸ் எல்லாமே என்னது என்சிஆர்டி புக்ல லைன் பை லைன்ல இருந்து தான் கொஸ்டின் கேட்கறாங்க. எப்பமாவது ஒருக்கா ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டினோ அதை டைவர்ட் பண்ணி கேட்கலாம். ஓகேயா, ஸோ ஆனா எப்பவுமே நம்மளுக்கு 100% நம்மளுக்கு என்சிஆர்டி தான். பிறகு ஏன் நம்மளால இதுக்கு ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, ஏன் நம்மளுக்கு மார்க் குறையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லை, the way of asking question is totally different. சரியா, அவங்க எப்படி கொஸ்டின் அவங்க கேட்கிற கொஸ்டின் டைப்பே ரொம்ப ட்ரிக்கியா இருக்கும். சரியா, அதை நம்ம திங்க் பண்ணி ரியலைஸ் பண்றதுக்கே ஒரு 3 நேரமாக இல்லைன்னா 4 நேரமாவது படிச்சா மட்டும் தான் நம்ம அந்த கொஸ்டினே நம்ம என்ன பண்ண முடியும், ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ கொஸ்டின் பேட்டர்னை தான் மாத்தி மாத்தி கேட்டு நம்மள அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை என்ன பண்ணிடுவாங்க, கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுடுவாங்க. ஸோ கொஸ்டினை நீங்க எப்படி ரீட் பண்ணணும், அந்த ஒரு ட்ரிக் தான் நம்மளுக்கு என்னது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். நார்மலா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நீட்ல 2023 எல்லாம் நிறைய ஸ்டேட்மெண்ட் டைப் அந்த கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். சரியா, அதுல ஒரு சின்ன இதுதான் பாருங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலயும் ஒரு 4-5 டைப்பான கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரியா, பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் which of the following statement is ஆர் இல்லைன்னா என்னது ஆர் கரெக்ட்னு கேட்டிருப்பாங்க. இல்லைன்னா இதுல which of the following statement is என்னது நாட் கரெக்ட்னு கேட்டிருக்கலாம். இல்லைன்னா which of the following is not incorrect. புரிஞ்சுதா, நாட் இன்கரெக்ட். இந்த கொஸ்டினை நம்ம திரும்ப ஒருக்கா இதை ரியலைஸ் பண்றதுக்கே நம்மளுக்கு என்னதாகும், கொஞ்ச நேரம் எடுத்துக்கும். பாருங்க, இன்கரெக்ட்னா தப்பு, ஓகேயா, நாட்னா என்னது அதுக்கு ஆப்போசிட். அப்போ ரெண்டுமே சேர்ந்தா என்னது கரெக்ட். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் என்னது கரெக்ட் ஆப்ஷன். அதான் நாட் இன்கரெக்ட்னு என்ன செய்திருக்காங்க. இப்படி ட்ரிக்கியான கொஸ்டின் கூட நம்மளுக்கு என்ன செய்யலாம், கேட்கலாம். அடுத்து பாருங்க, ஹவு மெனி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். கீழே உள்ளது எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட் இருக்கோ அது அவ்வளோத்தையும் நம்ம என்னது ஆப்ஷன்ல பார்த்து எழுதணும். சரியா, ஸோ இது மட்டும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். ஸ்டேட்மெண்ட் டைப்ல எப்படி நம்மள கன்ஃபியூஸ் பண்றாங்க. நீ ஸ்டேட்மெண்ட் இப்படின்னா அப்ப அசர்ஷன் அண்ட் ரீசனிங் பாருங்க. சில கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப டைரக்டா இருக்கும். சரியா, சோ டைரக்ட் கொஸ்டின் நம்மளுக்கு அதை நம்ம பாதர் பண்ண வேண்டாம், பார்த்த உடனே நம்ம எழுதிடலாம். ஆனா நமக்கு ஆப்போசிக்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா ட்ரிக்கி கொஸ்டின்ஸ் தான். சோ இப்படிப்பட்ட கொஸ்டின்ஸை நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணணும் அதுதான் நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஸ்டின் பேப்பரை வாங்கி கொஸ்டினை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் பயாலஜி செக்ஷனை தயவு செய்து அட்டென்ட் பண்ணுங்க. ஏன்னா 1 ஹவருக்குள்ள நீங்க என்னது நம்ம பயாலஜியை என்ன பண்ணிருக்கணும், கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். சரியா, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் உங்க கையில கிடைச்சாச்சு. அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்க பார்த்த உடனே ஒவ்வொரு கொஸ்டினையும் நீங்க என்ன பண்ணணும், குறைஞ்சது 2 நேரம் இல்லைன்னா 3 நேரம் ஃபுல் என்னது கம்ப்ளீட்டா ரீட் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் ஒரு 4 லைன்ல இருக்குது. ஓகேயா, பட் இதை நீங்க 2 லைன்ல பார்த்த உடனே உங்களுக்கு ஆன்சர் கெஸ்ஸிங்ல எடுத்துருவீங்க. ஸோ அந்த ஆன்சரை நீங்க போட்டீங்கன்னா மேபி அது தப்பா இருக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு 4வது லைன்ல அதுல ஆப்பு இருக்கும். சரியா, ஏன்னா இதுல நாட் கரெக்ட்னு கேட்கலாம், எரர் என்னதுன்னு கேட்டிருக்கலாம். அதனால கொஸ்டினை ஃபர்ஸ்ட் தயவு செய்து 3 நேரம் இல்லைன்னா 4 நேரமாவது என்ன பண்ணிக்கோங்க, உங்க மைண்ட் வாய்ஸ்ல ரீட் பண்ணிக்கோங்க. டைம் போகுதுன்னு பார்க்காதீங்க. கரெக்டா இருந்ததுன்னா 4 மார்க் அப்படியே நம்மளுக்கு என்ன செய்திடும், கிடைச்சிடும். சரியா, இப்ப பாருங்க, ஓகே நீங்க கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுல அது டைரக்ட் கொஸ்டின் இருக்கலாம், இல்லைன்னா இன்டைரக்ட் கொஸ்டின். இது கன்ஃபியூஸ்ட் கண்டிஷனே நான் சொல்லிடுவேன். சரியா, இப்ப பாருங்க, டைரக்ட் கொஸ்டின் இதை நீங்க கண்ண மூடி என்ன பண்ணலாம், அட்டென்ட் ஃபர்ஸ்ட் எல்லா டைரக்ட் கொஸ்டினும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருங்க, அட்டென்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துலயும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு 7 கொஸ்டின் வரை உங்களுக்கு டைரக்டா கேட்டிருக்காங்க. ஸோ அது நீங்க என்னது அட்டென்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ 8 கொஸ்டின் தெரியல, மறுபடி என்னது
9th கொஸ்டின் தான் உங்களுக்கு தெரியுது. அப்போ 9th கொஸ்டினை படிச்சுட்டு அதை 8th கொண்டு என்ன பண்ணிடக்கூடாது, OMR ஷீட்ல மாத்திட்டோம்னா மொத்தமா என்னதாயிரும், எல்லாமே மாறிடும். ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் முடியும் போதும் OMR ஷீட்ல அதே நம்பர்ல அப்டேட் பண்ணிடுங்க. இதுதான் பெஸ்ட் வே. ஓகேயா? இப்போ நம்ம கன்ஃபியூஸ்டு கொஸ்டினை பார்ப்போமே. கன்ஃபியூஸ்ல பாருங்க, அத ஒரு கொஸ்டினை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அந்த கொஸ்டினை படிக்கும்போது அந்த நம்ம NCERT புக்ல அந்த பேஜஸ் ஜஸ்ட் ஒரு இமேஜினரி பிக்சர் மாதிரி ஓடிட்டே இருக்கணும். சரியா? இது போடிட்டே இருக்கும்போது ஜஸ்ட் நீங்க வந்து அதை வந்து ஓகே, இந்த ஆப்ஷன் கண்டிப்பா இதுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்காது, இதுதான் டைப் ஆஃப் ரிஜெக்ஷன். ஒவ்வொரு ஆப்ஷனையும் உங்களால ரிஜெக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அதுல இருந்து ரிஜெக்ட் பண்ணி கரெக்டான ஆப்ஷனை என்ன பண்ணிக்கோங்க, சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்களா, இதுல பாருங்க, which immunoglobulin cause allergic reaction ஒரு கொஸ்டின் இருக்கு. IgA, IgG, IgM, IgE கொடுத்துருக்காங்க. சில நேரத்துல நம்ம கிளியரா படிச்சிருந்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம், அட்டென்ட் பண்ணிடலாம். அப்ப இது எப்படி IgA அப்படின்னா இது யாருக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, that one is rich in colostrum, மதர்ஸ் மில்க்ல அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்க. A for அம்மா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேயா? சோ இந்த ஆப்ஷன் வர சான்ஸ் இருக்கு, சான்ஸ் கிடையாது. ஓகேயா? IgG IgG வந்து நம்மளுக்கு எதுக்கு வரும், ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து இம்யூன் கெப்பாசிட்டிக்கு என்னது நம்மளுக்கு IgG வரும். அட் த சேம் டைம் இது யாருன்னா ஃபர்ஸ்ட் இம்யூனோகுளோபுலின் அது வந்து ஒரு பிளாசண்டா வழியா ஒரு குழந்தைக்கு பாஸ் ஆகுதுன்னா அது IgG. ஓகேயா? ஸோ G ஃபார் கோ அப்படின்னு என்ன பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது IgM, இது வந்து பென்டாமரிக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஸோ இதையும் நம்ம லீவ் பண்ணுங்க. இப்ப பாருங்க, இது அலர்ஜிக் ரியாக்ஷன் தானே, அப்ப என்னது IgE, அலர்ஜி அப்படின்னு சொல்லி பாருங்க. அலர்ஜி, அந்த அலர்ஜியில ஈனி ஒரு அந்த சவுண்ட் வந்து நம்மளுக்கு என்னது கொஞ்சம் ஹையா இருக்கும். சரியா? ஸோ அலர்ஜியை காசு பண்ணக்கூடியது வந்து IgE அப்படின்னு நம்ம ஈஸியா என்ன பண்ணிக்கலாம், நம்ம நோட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா, ஸோ இப்படி வந்து ரிஜெக்ஷன் பேட்டர்னை தயவு செய்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ட்ரை பண்ணுங்க. அடுத்த பாருங்க, இஃப் யூ ஃபெல்ட் டிஃபிகல்ட், இந்த கொஸ்டின்ஸ் வந்து டிஃபிகல்ட்டா இருக்கு, அப்ப நம்ம அடுத்தது நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கேயும் பார்க்க முடியாது, இங்கேயும் பார்க்க முடியாது. ஸோ ஜஸ்ட் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு இந்த கொஸ்டின் டிஃபிகல்ட்டா இருந்தா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது என்னதுன்னா டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ அந்த நீங்க கண்டதையும் போட்டு மனசுல போட்டு என்ன பண்ணக்கூடாது, திங்க் பண்ணக்கூடாது. அடுத்த கொஸ்டினுக்கு நம்ம என்னது மூவ் பண்ணிட்டே இருக்கணும். சரியா? ஏன்னா போக போக நம்மளுக்கு கொஸ்டின் என்னதான் இருக்கலாம், ஈஸியா கூட இருக்கலாம். அதனால கண்டையும் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, திங்க் பண்ண கூடாது. ஓகே, இப்ப அடுத்தது பாருங்க, எப்பவுமே கொஸ்டின் பேப்பரை பாக்குறதுக்கு முன்னுக்கு ஜஸ்ட் யூ ஹாவ் டு ஃபிக்ஸ் யுவர் மைண்ட். ஸ்டடி மைண்டா இருக்கணும். என்னதுன்னா அந்த ஸ்டடி மைண்ட்ல வேற என்னதெல்லாம் இருக்கு, என்னதான் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம NCERTல லைன் பை லைன் நல்லா படிச்சிருக்கோம். ஓகேயா? நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கோம். கண்டிப்பா இதுல நம்மளுக்கு என்னது நல்ல மார்க் கிடைக்கும் அப்படின்னு உங்களையே ஸ்டடி மைண்ட் ஆக்கிக்கணும். ஓகேயா? அப்பதான் நம்ம அந்த கொஸ்டினை பார்த்து என்ன பண்ண மாட்டோம், பயப்பட மாட்டோம். நர்வஸ்னஸா நம்மளுக்கு என்ன செய்யாது, இருக்காது. ஒரு ஃபியர்லெஸ்ஸா என்னது அந்த நீட் எக்ஸாம் நீங்க என்ன பண்ணணும், அழகா போய் அட்டென்ட் பண்ணிட்டு வரணும். ஓகேயா? எல்லாத்துக்கும் மேல ஒரு முக்கியமான ஒண்ணு இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க நோட் பண்ணிக்கோங்க, accept your result with a smiling face. ஓகேயா? இந்த வேர்ல்டுல நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கு. ஓகே, எல்லா வருஷமும் நடத்திக்கிட்டே தான் இருக்காங்க. இதுதான் என்னோட லைஃப், அதுதான் என்னோட லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா ஒரு கொஸ்டின் உங்களுக்கு தெரியாம இருந்தாலும் உங்களை டோட்டலா என்ன பண்ணுறோம், உங்க மைண்டே என்ன பண்ணிடும், டிஸ்ட்ராக்ட் பண்ணிடும். ஸோ என்னைக்குமே ஜஸ்ட் நீங்க போகும்போது இதே மாதிரி இந்த வேர்ல்டுக்கு, இந்த நம்ம இடத்துல நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஓகே, நம்ம வாழ்றதுக்கு, நம்ம லைஃபை டெவலப் பண்ணி கொண்டு வரதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. இது மட்டும் தான் ஆப்ஷன் நீங்க நினைச்சிட்டு உள்ள நினைச்சக்கூடாது, போகக்கூடாது. ஸ்டடி மைண்டடா போகணும். நல்லா படிச்சிருக்கோம், நல்லா ரிவைஸ் பண்ணியிருக்கோம், நல்ல மார்க் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஸ்டடி மைண்டோட நம்மளை பத்தி தான் யோசிக்கணும், நம்ம கொஸ்டினை பத்தி தான் பார்க்கணும். சரியா? ஆல் த பெஸ்ட். கண்டிப்பா நல்லா பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.